2023 ഞങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനാ റൂമിൽ കർത്താവ് ഞങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി തന്ന ആ റിലത്തെയാണ് ഇന്ന് നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഞങ്ങൾ ഷെയർ ചെയ്യാൻ പോകുന്നത്. 2023 ஆண்டு நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தரோட ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த அந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நாங்கள் பகிர வாஞ்சிப்பது. 2024 റിലത്തെ കുറിച്ച് കേൾക്കാൻ എത്ര പേർ ആഗ്രഹത്തോടു കൂടെ വാഞ്ചയോടു കൂടെ ആയിരിക്കുന്നു? 2024 ஆண்டு இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து கேட்க எத்தனை பேர் ஆசையோடு வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்க? ഞങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അതിനെ ഡിക്ലെയർ ചെയ്യാൻ പോകുകയാണ്. நாங்கள் இப்பொழுதே இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை உங்களுக்கு அறிக்கை பண்ண போகிறோம். 2024 the realm of சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, கடந்த நாட்களில எல்லாம் நம்முடைய நல்ல ஈசாக்காக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் ஒரு மணவாளியை ஆயத்தம் பண்ணும்படியாகத்தான் எலெயாசர் என்ற ஆவியானவர் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். கடந்த எபிசோடுல ஆமென் எவ்விதமாக ரெபேக்காளை ஆமென் இந்த எலெயாசர் சந்திப்பது ஆமென் எவ்விதமாக இந்த ரெபேக்காள் எலெயாசருக்கு ஏற்றபடியாக செயல்படுகிறது, அவள் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டால் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் ஆமென் அதனுடைய தொடர்பான செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட விசேஷ விதமாக பேச போகிறார். வாங்க செய்திக்கு நேராக போகலாம். அன்பானவர்களே, பாருங்க, இந்த ரெபேக்காள் ஆமென் இந்த நபரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறது. எலெயாசர் அந்த வீட்டுக்கு போய் அங்கதான் என்ன செய்கிறது? நம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆமென் நம்ம பார்க்கிறோம். 27வது வசனத்திலே, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானனை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானனுடைய சகோதரன் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ஹல்லேலூயா.
பாருங்க அன்பானவர்களே, இப்பொழுது அம்மேன் எலியாசர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறது. அம்மே, என்னை அனுப்பின அந்த தெய்வீக திட்டத்தை அம்மேன் ஆபிரகாமுக்கு பண்ணினதான அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் அவர் வல்லவர் என்று சொல்லி கர்த்தரை வாழ்த்துகிறது. அன்பானவர்களே, இது போல பரிசுத்த ஆவியானவரும் தம்மை அனுப்பினதான திட்டம் நிறைவேற்றி அம்மேன் மன மகிழ்ச்சியோடு கூட இருக்க வாஞ்சிக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அம்மேன் அந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்க நாம் தயாராக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ரெபேக்காள் என்ன செய்கிறது? அம்மேன், இந்த ரெபேக்காள் இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். அவன் தன் சகோதரி கரத்தில் தரித்திருக்கிற காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னுடனே பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்களுடைய அண்டையில் நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க அன்பானவர்களே, இந்த லாபான் அம்மேன் இந்த ரெபேக்காளின் இடத்தில் காண்கிற காட்சி என்ன? அவள் காதணிகள் அவள் கரத்தில் போட்டிருக்கிறதான அம்மேன் ஹல்லேலூயா இந்த அம்மேன் அந்த வளைகள் எல்லாம் தான். பாருங்க, இப்படி பரிசுத்த ஆவியானவருடைய கிஃப்ட் பார்க்கும் பொழுது மற்றவர்களும் என்ன செய்யப்படுகிறது? அம்மேன், இந்த லாபான் என்றதான இந்த ரெபேக்காளுடைய சகோதரன் இப்பொழுது எலியாசருடைய அருகாமைக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? அம்மேன், இந்த ரெபேக்காள் சொன்ன விஷயங்கள், அவள் அணிந்திருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போதுதான் லாபான் அம்மேன் இந்த எலியாசருடைய அருகாமையில் போக காரணம். அன்பானவர்களே, இது போல பரிசுத்த ஆவியானவரை நாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற வழி அது வார்த்தையால் மட்டுமல்ல, அவர் நமக்கு பகிர்ந்து தந்த சில விஷயங்கள், அம்மேன், சில கிஃப்ட்டுகள் எல்லாமே மற்றவர்களையும் அம்மேன் அம்மேன் ஹல்லேலூயா தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. கிஃப்ட் ஒருபோதும் நம்முடைய சுய புகழ்ச்சிக்காகவோ அம்மேன் நம்முடைய சுயத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ அல்ல, மற்றவர்களை தேவனுடைய அருகாமையில் கொண்டு வரும்படியாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, பரிசுத்த ஆவியானவர் தம்மை கேட்டதான அம்மேன் கிஃப்டை நமக்கு தருவது மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்கு என்று சொல்லி கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் சொல்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்றீங்க? ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, ஆவியானவரே சில முச்சிதங்களினால் நீர் என்னை நிரப்புங்க, மற்றவர்கள் உம்முடைய அருகாமையில் வரும்படிக்க, மற்றவர்கள் உம்மை தேடி உமது அண்டையில் வரும்படிக்க என்னை சில பொக்கிஷங்களினால பரலோக சுதந்திரங்களினால நிரப்புங்க என்று சொல்லி எத்தனை பேர் கேட்க தயாரா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது லாபான் வந்து என்ன செய்கிறது? ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பதேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஓ அன்பானவர்களே, பாருங்க, அம்மே, இந்த ரெபேக்காள் சொன்ன மாத்திரையிலே லாபான் என்ன செய்திருக்கிறான்? அம்மேன், இந்த மனுஷனுக்கு அதனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் தேவையானதை எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மனுஷன் அம்மேன் ஹல்லேலூயா வீட்டுக்கு, தன்னுடைய வீட்டுக்கு அம்மேன் இந்த நபரை அழைக்கிறது. ஹல்லேலூயா. அம்மேன். இந்த ஒரு வாழ்க்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? அன்பானவர்களே, நாம் பல நேரத்திலையும் ஆவியானவருடைய அருகாமையில் வந்து பல காரியங்களையும் பெற்றுக்கொண்டு அவரோடு இருக்கிற உறவு இல்லாதவர்களாக திருப்பி இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் தந்து அம்மேன் போனால் அவருடைய திட்டம் நிறைவேறுவதில்லை. ஆனால் அம்மேன் அவருக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக அம்மேன் அவரை அழைத்து நம்மோடு கூட வாசம் பண்ணி உறவு கொள்ள வைக்கிற அந்த ஒரு நிலவரத்துக்கு எத்தனை பேர் உங்களை வாழ்க்கையை விட்டு கொடுக்க அம்மேன் அம்மேன் தயாரா இருக்கிறீங்க? நான் முன்பதாக சொன்னது போலவே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி. அம்மேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறியாமல் இருக்கிறோமோ என்று சொல்லி. அன்பானவர்களே, அம்மேன், ஜீவனுள்ள தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அம்மேன் அவரோடு உறவு கொள்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக வருகிறோம்?
எத்தனை பேர் மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்ப வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு தெய்வ சித்தம்படியாக உள்ள வாழ்க்கையை விட்டு கொடுக்க ஒரு மனது உண்டானால் மெய்யாகவே பரலோக சுதந்திரங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மெய்யாகவே நீங்க தேவ குமாரர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, ஆமென். கொஞ்சத்துல அமேன் நீங்க திருப்தி அடைந்து விடக்கூடாது. எலியாசரா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே என்னிடத்தில் வாரும், என்னிடத்தில் வாசம் பண்ணும், உம்முடைய பரிபூர்ணமான திட்டத்தை என் மீது வெளிப்படுத்தும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானனுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். என் எஜமானன் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கனான் தேசத்தினுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டிற்கு என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொள்ளும்படிக்கு சொன்னான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்ப பாருங்க, இப்ப என்ன விஷயம்? இந்த லாபான் இந்த மனுஷனுக்கு போஜனம் கொடுக்கும் போது இந்த எலியாசர் சொல்கிறது, இல்ல வந்த வேலையை நான் சொல்லாமல் நான் எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி தன் அனுப்பப்பட்டதான அந்த திட்டத்தை இப்பொழுது லாபானுக்கு முன்பதாக ரெபேக்காளுக்கு முன்பதாக இப்பொழுது சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்கிறது? ஆபிரகாம், ஹல்லேலூயா, தேவ சத்தம் கேட்டு இறங்கி வந்த அந்த ஆபிரகாமை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து என் எஜமானனாய் இருக்கிற ஆபிரகாம் இப்பொழுது சீமானாய் இருக்கிறான் என்று சொல்லி சொல்கிறது. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேங்க, நீங்க தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தப்படியாக ஸ்டெப் எடுத்து வைக்க மனதுள்ள ஒரு நபராக இருந்தால் மெய்யாகவே இந்த வசனம் உங்களை பார்த்து சொல்லப்படும். நீங்க எல்லாவற்றிலையும் சீமானாக இருப்பீங்க. நீங்க எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி மற்றவர்கள் உங்களை பார்த்து சாட்சி சொல்வார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல என்ன சொல்கிறது? என்னுடைய எஜமானனுடைய ஹல்லேலூயா மகன், அவனுக்கு என்னுடைய சொந்த இனத்தில் நின்றே ஒரு பெண் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை இப்பொழுது சொல்லப்படுகிறது. பாருங்க அன்பானவர்களே, ரெபேக்காள் அந்த தண்ணீர் அண்டையில் நிற்கும் பொழுதே வேணும்னு சொன்னா எலியாசருக்கு இந்த திட்டத்தை அவளோடு அறிவிக்க முடியும். ஆனால் அப்பொழுதல்ல, வீட்டுக்கு வந்து அந்த தனிப்பட்ட அந்த இடத்தில் வைத்துதான் இந்த விஷயத்தை எலியாசர் தெரியப்படுத்துவது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இது போலவே ஆவியானவருக்கு நம்மோடு தனிப்பட்ட உறவு தேவை. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, மொத்தத்தில் எல்லாரும் கூடி இருக்கும்போது நீங்க அனுபவிக்கிற ஆவியானவருடைய பிரசன்னம் அல்ல. அதற்கும் அப்பாற்பட்டு ஆவியானவர் உங்களோடு கூட சிலதை எல்லாம் ரகசியமாக பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அன்பானவர்களே? இந்த சில விஷயங்கள் எல்லாம் பப்ளிக்காக அவர் எல்லோர் முன்பதாக வெளிப்படுத்த வாஞ்சிக்கவில்லை. உங்களை குறித்ததான நீங்க என்னதான தனிப்பட்ட நபரோடு பேச வேண்டிய காரியங்கள் உங்களோடு கூட பகிரும்படியாக ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆவியானவரோடு இருக்கிற அந்த ஃபெலோஷிப், அந்த கொயினோனியாவுக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படி என்று சொன்னால் அவருக்கு உங்களை குறித்ததான தெய்வீக திட்டம், உங்களை என்ன திட்டத்தோடு கூட இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார், பரலோக தேவனுக்கு உங்களை வைத்துள்ள திட்டம் என்ன, இதெல்லாம் அவர் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அவருடைய சித்தம் என்னவென்று சொல்லி எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல, ஒரு டவுட்ல இருக்கிறீங்க. நீங்க ஒன்று மட்டும் செய்தா போதும், ஆவியானவரே உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு அழைத்து கொள்ளுங்க. ஆவியானவரத்துல கேளுங்க, ஆவியானவரே என்னை வைத்துள்ள உங்களுடைய பரலோகம் திட்டம் என்ன, அந்த திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்க தயாரா இருந்தீங்கன்னு சொன்னா
மெய்யாகவே ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக வாஞ்சிக்கிறார். ஹalleluya. அன்பானவர்களே, இந்த இடத்தில் பாருங்க, இப்பொழுது எலியாசர் லாபானுக்கு முன்பதாக பெதுவேலுக்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை எல்லாம் விவரித்து சொல்வதை தான் அடுத்த சில வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். தான் என்ன ஜெபித்து கொண்டு வந்தான், அந்த துறவிலே என்ன நடந்தது, ரெபேக்காள் எவ்விதமாக செயல்பட்டது, இது எல்லாமே இவர்களுக்கு தெரியப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு கேட்கும் பொழுது மெய்யாகவே லாபான் எதை புரிந்து கொள்கிறது? 50வது வசனத்தில் நம்ம இப்படி பார்க்கிறோம். இப்பொழுது லாபானும் பெதுவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லி. ஹalleluya. பாருங்க, அப்போ எவ்வளவுக்கு அதிகமாக இந்த தெய்வீக திட்டத்தை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக உங்களை ஒரு மணவாளியாக, தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மணவாளியாக மாற்றும்படிக்க அவர் வந்திருக்கிறார் என்றதான தெய்வீக திட்டம் வரும் பொழுது இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிறீங்க. அவர்கள் சொல்றது பாருங்க, நலம் புலம் இது எதுவுமே எங்களால் சொல்ல முடிவதில்லை, ஏன் இது கர்த்தரால் வந்தது. அன்பானவர்களே, மெய்யாகவே ஆவியானவர் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர் உங்களை நடத்தி சென்ற ஒவ்வொரு வழியும் அதெல்லாம் கர்த்தரால் வந்தது. ஹalleluya. இனியும் உங்களோட வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அது கர்த்தராலே என்று சொல்லி எத்தனை பேருக்கு முழு மனதோடு கூட நம்ப முடியும். ஹalleluya. ஒரு விஷயத்தை பாருங்க, அந்த இடத்தில் 51வது வசனத்தில் பார்க்கிறோம், இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியா இருக்கும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஹalleluya. பாருங்க, அப்ப அந்த வீட்டுக்குள் யாரும் இந்த விஷயத்துக்கு தடை பண்ணவே இல்லை. ரெபேக்காள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது, அழைத்து கொண்டு போங்கள். அன்பானவர்களே, இதுதான் மெய்யான தேவ சபை என்று சொல்வது. தேவ சபையில் ஒரு நபர் தேவனுடைய சித்தப்படியாக முன்னாடி வருகிறது என்று சொன்னால் மீதி உள்ளவர்கள் அதற்கு எதிராக பேசுகிறவர்கள் அல்ல. மெய்யாகவே அந்த சித்தத்தின்படியாக அந்த நபர்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் வாஞ்சிக்கிறது. பாருங்க, இது போலவே அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு விஷயம் பார்க்கிறோம். பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த வேலைக்காக வேர்விரித்து தாங்க என்று ஆவியானவர் கேட்கும் பொழுது சபையில் உள்ள மீதியான மூப்பர்கள் எல்லாம் அவர்கள் தலைமையில் கை வைத்து ஆசீர்வதித்து அவர்களை அனுப்புகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எல்லோரும் ஒரு போல தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே, எல்லோரும் ஆவியானவரால் நடத்தப்பட்டால் மட்டுமே இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்துக்குள் நம்மளால போக முடியும். அன்பானவர்களே, மெய்யாகவே பரலோக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் எல்லோரும் ஒருமித்து என்ஜாய் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருக்கும் மெய்யாகவே கர்த்தராகிய இயேசுவோடு கூட இப்படி ஒரு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமின்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். ஹalleluya. பாருங்க அன்பானவர்களே, இந்த துற வண்டையில் நிற்கும் பொழுதே ரெபேக்காள் இந்த எலியாசர் இடத்துல இருந்த சில உச்சிதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. ஆனால் இங்க பாருங்க, வீட்டுக்குள் வந்து தன்னுடைய தெய்வீக திட்டத்தை சொல்லும் பொழுது அப்பொழுதும் பாருங்க சில பொன்ன ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள், அது மட்டுமல்ல விசேஷித்த சில வஸ்திரங்கள், இதையெல்லாம் ரெபேக்காளுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ரெபேக்காளுக்கு மட்டுமல்ல, ரெபேக்காளோடு கூட யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள் எலியாசரோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விசேஷப்பட்ட சில முச்சிதங்களை கொடுக்கிறது. பாருங்க, அப்போ ரெபேக்காள் அந்த கிணற்றினுடைய அருகாமையில் வச்சு பெற்றுக்கொண்டதான அந்த கிஃப்ட் அல்லாமல் தனிப்பட்டதான வீட்டுக்குள் வைத்துள்ள அந்த ஒரு சந்திப்பில் பெற்றுக்கொள்கிறது அதை விட விசேஷமானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, முன்னாடி நாம் சொன்னது போலவே ஒருபோதும் தற்காலிகமான சில பொக்கிஷங்கள் நன்மைகள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி தெய்வ பிரசன்னத்தை விட்டுவிடக்கூடாது. எலியாசரோடு இருக்கிற அந்த உறவு விட்டுவிடக்கூடாது. பின்னையும் தனிப்பட்ட உறவிலே அவர் விசேஷமான சிலதை எல்லாம், விசேஷ விதமான சில வஸ்திரங்கள், வெள்ளி உடைமைகள், பொண்ணு உடைமைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தரும்படியாக வாஞ்சிக்கிறார். இது எதற்காக? இது மெய்யாகவே ஒரு மணவாளியை அழகுபடுத்தும்படியாக.
அன்றைக்கு சித்தப்பிரகாரமாக நடந்ததினாலே சிலது பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால், இப்பொழுது இந்த ரெபேக்காள் தன்னுடைய மணவாளராகிய ஈசாக்குக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ஈசாக்குக்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஒரு சாதாரண பெண்மணி என்றதான நிலைமையிலே அல்ல, ஒரு மணவாளி என்றதான ஒரு நிலைமையில் நிற்க வேண்டும். அப்போ ஒரு மணவாளி அணிந்து கொள்கிறது ஒருபோதும் சாதாரணமான வஸ்திரங்கள் அல்ல, மெய்யாகவே உச்சிதமானவைகளை அணிந்து தான் மணவாளனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அதனால்தான் அப்பொழுது தான் கொண்டு வந்ததான சில விசேஷப்பட்ட சிலதினாலே ஆமென் ரெபேக்காளை ஆமென் அணிவிப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களை பாருங்க, இது யாரு கொண்டு வந்தது? இது ஆபிரகாமருடைய வீட்டிலிருந்து ஆமென் எலெயாசர் எடுத்து கொண்டு வந்தது. ரெபேக்காள் தன் கரத்தில் இருக்கிற தன் தேசத்தை சார்ந்த ஏதோ ஒன்றே அல்ல ஆமென் தன்னை அழகுபடுத்த வைப்பது. பாருங்க, இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஒருபோதும் நாம் சுயமாக சம்பாதிப்பதோ ஆமென் நாம் சுயமாக ஏற்றுக்கொள்கிறதோ ஆன சில பொருட்களினாலேயோ நன்மைகளினாலேயோ அல்ல நம்மை அழகுபடுத்தி பார்க்க கர்த்தர் வாஞ்சிப்பது. மாறாக எலெயாசர் கொண்டு வந்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிற முச்சிதமான பொன்னுடைமைகள், வெள்ளி உடைமைகளை வைத்து நம்மை அழகுபடுத்தும்படியாக ஆமென் கர்த்தர் மெய்யாகவே வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆவியானவரே கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க என்னை எதனால் அழகுபடுத்த நீங்க வாஞ்சிக்கிறீர்களோ அதற்கேற்றபடியாக பரலோகத்தினுடைய முச்சிதங்களினால நன்மையினால என்னை அழகுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென் அந்த ரெபேக்காள் மட்டுமல்ல, அந்த இடத்தில் யாரெல்லாம் எலியாசரோடு கூட இருந்ததோ அவர்களுக்கும் சில நன்மைகள் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, யாரெல்லாம் ஆவியானவரோடு கூட தொடர்பு கொள்ளப்படுகிறதோ அவர்கள் எல்லோரும் சிலதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் விதமாக சொல்றீங்க, அப்பா எனக்கும் சில நன்மைகள் வேணும், ஆனால் ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா அந்த மணவாளிக்கு கொடுக்கிற விசேஷப்பட்ட நன்மை தான் என்னுடைய வாழ்க்கையில நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஆமென் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? பின்பு அவனும் அவனோடு இருந்த ஆமென் மனிதரும் ஆமென் புசித்து குடித்து ஆமென் ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவர் என் எஜமான் இடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அப்பொழுது ஆமென் அவள் சகோதரனும் ஆமென் அவள் தாயும் ஆமென் 10 நாள் ஆகிலும் பெண் எங்களோடு கூடி இருக்கட்டும், ஆமென் பிற்பாடு ஆமென் போகலாம் என்றார்கள். ஹல்லேலூயா. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை ஆமென் வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் என்னை தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, இந்த ஒரு சம்பவத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? இப்பொழுது எலியாசர் போக வேண்டியதான நேரம் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ எலியாசரை ஆமென் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும் கட்டாயப்படுத்துகிறார்கள், கொஞ்ச நாட்கள் கூட தங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எலியாசர் என்ன பதில் சொல்கிறது? ஆமென் இல்ல, என்னுடைய எஜமானன் அனுப்பின அந்த காரியம் பூர்த்தி செய்யும்படியாக என்னை நிச்சயமாக அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே. பிதாவானவருடைய தெய்வீக திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் சபையை ஆயத்தப்படுத்தி சபை என்றதான மணவாளியை மறுபடியும் எலியாசர் தம்முடைய ஆமென் மணவாளனாகிய கிறிஸ்துவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தெய்வீக திட்டம் நிறைவேறும். அதற்கு யாருமே தடை பண்ண முடியாது. ஆவியானவரே கொஞ்சம் காலம் கூட இந்த பூமியில் இருப்போம், கொஞ்சம் காலம் கூட நீ நிற்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் ஒருபோதும் ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால அவருக்கு இனியும் ஆமென் தங்கி நிற்க முடியாது. அன்பானவரே, இது கடைசி காலம். ஆமென். கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கிற காலம். ஆவியானவர் எடுக்கப்படுகிற, ஆவியானவர் சபை என்னதான மணவாளியை அழைத்து செல்ல வேண்டியதான காலம் வந்து கொண்டது என்று எத்தனை பேர் இன்றைக்கு புரிந்து கொள்றீங்க பாருங்க. ஆனால் அந்த தாயும் சகோதரனும் எல்லாம் என்ன கட்டாயப்படுத்துகிறது? ஒரு 10 நாள் ஆமென் அந்த பெண் எங்களோடு கூட தங்கட்டும் என்று சொல்லி. பாருங்க, உலகம் எப்பவுமே நம்மை கிறிஸ்துவனுடைய அருகாமையில் வரவிடாத படிக்க எப்பவுமே நம்மை இழுத்து நிற்கிறதாக இருக்கும்.
எங்களுடைய அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதே அப்பா எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இருள்கள் விலகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து இருக்கிறவர்கள், என்ன தெய்வீக திட்டமோ என்னை குறித்து என்று சொல்லி கலங்குறவர்கள் இப்பொழுதே இன்றைக்கே கர்த்தா ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிதான திட்டம் இருக்கிறது, அது எங்களுடைய தீமைக்கு அல்ல நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்லி அறிந்து கர்த்தாவே நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதமான திட்டத்துக்குள்ளாக நாங்கள் நுழைந்து கொள்வார்களாக. தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தாவே அம்மேன் கர்த்தாவே அந்த துறவிலே வைத்து ரெபேக்காள் பெற்ற கிஃப்ட்டுகள் அல்ல அம்மேன் வீட்டுக்குள் வைத்து அவள் பெற்றுக்கொண்டது. இது போல ஆவியானவரோடு இருக்கிற தனிப்பட்ட உறவில் நின்று சில பரலோக கிஃப்ட்டுகளை பெற்றுக்கொண்டு அதை சுதந்திரமாக்கி அதில் அம்மேன் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாகட்டும்பா. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே அம்மேன் எங்களை கேட்கிற ஜெசிகா என்றதான அம்மேன் அம்மேன் ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையில ரொம்ப உடைந்து போய் சில ஏமாற்றங்கள் வழியாக எல்லாம் போனதுனால ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் ஆவியானவர் உங்களுடைய மகளை கட்டி எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். அருண் என்றதான அம்மேன் ஒரு பிரதர், அம்மேன் நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை ஆற்றி தேற்றி உங்களை புது தெய்வீக திட்டத்துக்குள்ளாக நுழைய செய்கிறார். அப்பா, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தாவே கண்மணி என்றதான ஒரு சகோதரி அப்பா அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுதே சில சுகங்கள் விடுதலைகள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை கேட்கிற ஆஷாவினுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அம்மேன் சத்துரு முற்றுப்புள்ளி வைத்த சிலதை எல்லாம் அம்மேன் நீங்க ஒரு பரிபூர்ணத்துக்குள் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை கேட்கிற ஒவ்வொரு நபர்களும் இந்த நாளில் இருந்த ஆவியானவரோடு உள்ள அன்பு உறவிலே வரட்டும். இவர்கள் சில பரலோக பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்டு இவர்களை காண்கிறவர்கள் இவர்கள் ஆவியானவரோடு கூட உறவுள்ள நபர்கள் என்பதை புரிந்து கொள்வார்களாக. அதை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த எபிசோடினுடைய அடுத்த பகுதி அடுத்த நாட்களில் நம்ம கேட்க போகிறோம். ஆசீர்வாதமான வெளிப்பாடோடு கூட ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆவியானவர் யார் என்று சொல்லி இன்னும் ஆழமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. அதுவரைக்கும் ஸ்டே பிளஸட், ஸ்டே இன் கிரைஸ்ட். 5 വർഷമായിട്ട് മഴയുണ്ടായിരുന്നു. ആമേൻ, ജീസസ്. ഹല്ലേലൂയ. 5 வருஷமா அமேன் அவளுடைய மார்புக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு கட்டி இருந்தது. 5 வருஷம்னா ரொம்ப நாள். நான் கல்யாணம் முடித்து வந்து என் குழந்தை வயிற்றில் பெரிய பிள்ளை இருக்கும்போதிருந்தே வலி இருந்துச்சு. அதை நான் சாதாரணமாக விட்டுட்டேன். 2ஆவதும் பொண்ணு தான், 3ஆவதும் பையன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப வலிக்கும். ஆனால் நான் ஸ்கேன் பண்ண போகலான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். ஆனால் என்னால் முடியாது. കുഞ്ഞുങ്ങളെ ജനിക്കുന്നതിന് മുമ്പേ ആ മുഴ അവിടെയുണ്ട്. ഈ മുഴയ്ക്ക് വേണ്ടി കഴിക്കാത്ത മരുന്നുകളില്ലെന്ന് 5 വർഷമായിട്ടുണ്ട്. ഈ ഹീലിംഗ് എന്താണ് ഇതിൻ്റെ ഒരു പ്രത്യേകത? ഞങ്ങൾ ടോപ്പ് സ്റ്റേഷനിൽ പോകുന്ന സമയത്ത് ഈ സിസ്റ്ററിൻ്റെ അടുത്ത് ചെല്ലുമ്പോൾ കർത്താവ് എന്നോട് പറഞ്ഞു, സിസ്റ്ററിൻ്റെ ഈ പോർഷനിൽ തന്നെ ഒരു മുഴയുണ്ട്. നമ്മളോട് പറഞ്ഞില്ല, இவங்க நம்ம இடத்துல சொல்லலை. ஆனால் டாப் ஸ்டேஷனில் எனக்கு ஒரு 1-1.5 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி போகும்போது ஆவியானவர் சொன்னார் அவங்களுக்கு இந்த பகுதியில் ஒரு கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. അത് കർത്താവിനോട് പറഞ്ഞത് എന്നാന്നറിയോ? അത് ഭയങ്കര വേദനയുള്ളതാണ്. അമ്മേ, நான் ஆவியானவர் சொன்னாங்க அது வலி இருக்கிற ஒரு கட்டி. അപ്പോൾ ഞാൻ സിസ്റ്ററോട് ചോദിച്ചു, അല്ലേ വേദനയോട് சொல்ல முடியாத വേദന. நான் யார்ட்டையுமே சொல்ல முடியாது. எங்கள் അത്തയും എന്നോട് കർത്താവ് തന്നെ പറഞ്ഞു താങ്ങാൻ പറ്റാത്ത വേദന എന്നാ പറഞ്ഞത്. പക്ഷേ ഇത് പറഞ്ഞ് സംസാരിക്കുന്ന സ്ഥലം എന്നറിയോ? പ്രാർത്ഥിച്ചില്ല മുഴ മാറാൻ. കർത്താവ് റിവീൽ ചെയ്തു, വെളിപ്പെടുത്തി, സിസ്റ്ററിനോട് പറഞ്ഞു. സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് സിസ്റ്ററിനോട് ചോദിച്ചു ഇപ്പോൾ വേദനയുണ്ടോയെന്ന് ചോദിച്ചു. അപ്പോൾ സിസ്റ്റർ പറഞ്ഞപ്പോൾ വേദന കുറഞ്ഞെന്ന് പറഞ്ഞു. വേദന കുറഞ്ഞു. സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോഴാണ് പറയുന്നത്, അല്ലേ? பேசிட்டு இருக்கும்போதே வேதனை குறைஞ்சிருச்சு. തലേ കൈവച്ചില്ല, തലയില കൈവയ്ക്ക വേണ്ട, പ്രാർത്ഥിച്ചില്ല, ஜெபிக்கல. ഞാൻ പറഞ്ഞു അടുത്ത പറഞ്ഞു അന്ന് മുഴ ഒന്ന് ചെക്ക് ചെയ്യാൻ പറഞ്ഞു. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க அப்போ அந்த முழை அந்த கட்டி இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணும்படியாக. ലിലിസ്റ്ററായിട്ട് അടുത്ത റൂമിൽ പോയി, അടുത്ത ഇവരുടെ ഷോപ്പിൽ പോയി ചെക്ക് ചെയ്ത് തിരിച്ചു വന്നപ്പോൾ ആ മുഴ അവിടെ ഇല്ല. ഹല്ലേലൂയ. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ்
என்று எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.